காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, என்னோட ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து எடுத்துக்கிறது. ஸோ கைஸ் ஈஸியாகவே வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களோட கேமரா ஹேக் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக கேதர் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் எதுவும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பேசிக்காக வந்து ஒரு லிங்க் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். லைக் கேமரா ஃபிஷிங் சொல்லுவாங்க இதோட இன்னொரு கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த அட்டாக் ட்ரை பண்ண டிவைஸ் பார்த்தீங்கன்னா மேக்புக், விச் இஸ் மோஸ்ட் பீப்புள் மே திங்க் லைக் ஆப்பிள் டிவைசஸ் வந்து மோஸ்ட் செக்யூராக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. ஆண்ட்ராய்டு எந்த அளவுக்கு செக்யூராக இருக்கும் அதே அளவுக்கு தான் ஆப்பிளும். நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு நாலேஜபிளாக யூஸ் பண்ணணுன்றது தான் மேட்டர். ஓகே, எஸ். ஸோ சிஸ்டம் ஹேக்கிங். ஸோ சிஸ்டம் ஹேக்கிங் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்த அதே கான்செப்ட் தான். நீங்கள் சிஸ்டம் ஹேக்கிங் ரியல் டைமில் எங்கே பார்க்கலாம்னாக்கா, நிறைய ஃபோட்டோஷாப்ஸ் அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ்டாக யூஸ் பண்ணாமல் அதை வந்து அவங்க ஒரு அன்அஃபிஷியலாக பைரேட்டட் சாஃப்ட்வேர்